எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, ஒரு மிகப்பெரிய சண்டையை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். முதல்வர் விஜயுடைய நண்பர் சஞ்சீவ் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் மாபெரும் சண்டை ஏற்பட்டிருக்குது. இந்த சண்டை வந்ததற்கான காரணம் என்ன, யார் என்ன பண்ணாங்க, யார் முதல்ல ஆரம்பிச்சது, கடைசியில் த்ரிஷா பண்ண விஷயம் என்ன, இதை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. சஞ்சு ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. த்ரிஷா அதுக்கும் மேலே ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், கடைசீட்டில் யார் இந்த சண்டையில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத. ரொம்ப முக்கியமாக சஞ்சு அவர்கள் சில விஷயங்களை கோபமாக சில நியாயமான விஷயத்தையும் பேசியிருக்கிறாரு. ஆனால் த்ரிஷா அவர்கள் சொன்ன விஷயம்தான், ரிப்ளை தான் பயங்கரமாக இருந்திருக்கு. இது மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தில் முதல்வர் விஜயோடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருமையாக இருக்குது அப்படிங்கிறது சின்ன குழந்தை கூட சொல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது அதிகப்படியாக சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தை பார்த்து வியந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநில மக்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு மட்டும் எல்லா நல்லதுமே நடக்கணுமா, அப்படி மட்டும் நடக்கக்கூடாது, முதல்வர் விஜயை பிஎம் ஆக்கி எல்லாருக்குமே இந்த நல்லதை கொடுங்க அப்படின்னு எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் பேசுறதோடு மட்டும் இல்லாமல் அனைத்து டேட்டாவும் அனைத்து ரிப்போர்ட்டும் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு தமிழகத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இதையெல்லாம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் 3 மாதத்தில் இவ்வளோ பெரிய மாற்றங்களை நம்முடைய தமிழகத்தில் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால், இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், அடுத்த 30 வருஷத்துக்கு நம்முடைய தமிழகத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நம்முடைய தமிழக மக்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு குறையை அவங்க அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 இருந்தாலும் எங்களுக்கு முழுமையான மன திருப்தி எப்போ வரும்னா, சங்கீதா அவர்களோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீண்டும் சேரணும், இந்த த்ரிஷாவை முதல்ல வெளியே துரத்தணும் அப்படிங்கிறது தான் தமிழக மக்களுடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவை தவிர வேறு யாருமே கிடையாது. தமிழக மக்களை தொடர்ந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு முதலமைச்சர் விஜயோட பர்த்டேவோட சேர்ந்து ஒரு போஸ்ட் போடுறது, தலை அஜித்தோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திச்சுக்கும் போது கூடையே போகிறது, சிஎம் செரிமோனியில் முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஸ்பீச்சை மாசாக கொடுத்துட்டு இருக்கும் அங்கே ஃபஸ்ட்டு சீட்டில் அமர்ந்து எல்லாருடைய கவனத்தையும் பெறுறது. இப்படி தமிழக மக்கள் த்ரிஷாவை திட்டுறதுக்கு காரணம் த்ரிஷாவை தவிர வேறு யாருமே கிடையாது. இதெல்லாம் த்ரிஷா தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, என்னதான் இருந்தாலும் நண்பன் சஞ்சு அவர்களுக்கு இது உறுத்திக்கிட்டே இருந்திருக்குதான். எப்போ பார்த்தாலும் என் நண்பன் விஜயுடைய புகழை கெடுக்கிறதே ஒரு வேலையாக அந்த த்ரிஷா பண்ணிக்கிட்டு இருக்கிறா. முதல்ல குடும்பத்துக்கு எடுத்தா, இப்போ புகழை கெடுக்க பார்க்குறேன். இந்த த்ரிஷாவுக்கு என்னத்தான் வேணும், நானும் விஜய் கிட்ட 100 தடவை சொல்லிட்டேன், வேண்டாண்டா த்ரிஷா வேண்டாண்டானே, ஆனால் அவளை இந்த த்ரிஷா மயக்கி வச்சிருக்கிறான்னு ரொம்ப நாள் சஞ்சு அவர்கள் அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ளே சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாராம். அவருக்கு இந்த அளவுக்கு கோபத்துக்கு காரணம் சங்கீதா அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் பிரிஞ்சதை அவருடைய மனசை ஏற்றுக்கவே இல்லையா. திடீர்னு நேற்று இரவு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவுக்கே டைரெக்டாக ஃபோன் பண்ணி, உனக்கு என்னத்தான் பிரச்சனை, ஏன் என்னுடைய நண்பன் முதலமைச்சர் விஜய் அவர்களை இவ்வளோ அவமானப்படுத்துகிற, அந்த போஸ்ட் போடாமல் தான் இல்லை, ஏம்மா நீ எங்கே வேணால் சுற்று, என்ன வேணால் பண்ணு, இப்படி போஸ்ட்டு போட்டு ஏன் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்து என்னுடைய நண்பனையும் அசிங்கப்படுத்துகிற, அதற்கு மேலே அந்த சங்கீதாவையும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சஞ்சு கேட்டதுக்கு த்ரிஷா அவர்கள், வேலையை பார்த்துட்டு நீ போடா எனக்கு தெரியுங்கிற மாதிரி சில ரொம்பவே மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறாங்களாம். இது மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. நேயர்களே, நீங்கள் சொல்லுங்கள், சஞ்சு கேட்டது சரியா இல்லை தப்பா? த்ரிஷா அவர்களுடைய ரிப்ளை மரண ரிப்ளையா இல்லை ரொம்ப கேவலமான ரிப்ளையா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.